ராதே ராதே. ஹை ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? ஹஸ்பண்டும் பையனும் இப்போ தான் வந்து நாத்தனார் வீட்டிலேருந்து வீட்டுக்கு வந்தாங்க. ஒரு 2 மணி போல் தான் வந்தாங்க. நான் லைவ் சீக்கிரமாக முடிச்சிட்டேன் இல்லையா, அப்போ வந்து அவருக்கு சாப்பாடு கொடுத்தேன். சாப்பிட்டுட்டு ஹஸ்பண்டும் பெரியவனும் கிளம்பியிருந்தாங்க. ஆக்சுவலாக வந்து சின்னவன் அடிக்கடி லீவ் போட்டு இவர் கூட எப்போவுமே வண்டியில் சுற்றிக்கிட்டே இருக்கனால பெரியவன் வந்து நானும் கிளம்பணும்னு சொன்னான். சரின்னு சொல்லிவிட்டு அவனையும் சரி ஹஸ்பண்ட் கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லி கிளம்பும் போது ஹெல்மெட் 2 எடுத்துகிட்டு கிளம்புனாங்க. இப்போ சின்னவர் வந்து நானும் வருவேன்னு சொல்லிட்டு நின்றுட்டு இருந்தான். அவனை வந்து அண்ணா வந்து சமாதானப்படுத்தினான். ரோட்டில் வண்டி போனோடனே நான் கொஞ்சம் ஓரமாக வந்தேன். மறுபடியும் நேராக வந்து நின்றுட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா ஹஸ்பண்ட் வந்து அரிசி வாங்குறதுக்கு பேக்கும் அந்த புக்கும் கொடுத்துருந்தேன். அதை வந்து பையில இருந்து வண்டியில் வச்சுருந்தாரு. அதை எடுத்து கொடுத்துட்டு அப்புறமா வாங்கிக்கலாம் அரிசி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனாரு. எங்கள் மாமியார் வந்து எங்கள் நாத்தனார் வீட்டில் ஒரு 4-5 நாள் ஆச்சு. அவங்க போயிருக்காங்க, வருவாங்க இன்றைக்கி. இப்போ வந்து ஹஸ்பண்ட் நாத்தனார் வீட்டில் ஏதோ பொருட்கள் வாங்கணும்னு சொல்லிட்டு கூப்பிட்டாங்க. அவங்க வீட்டில் வண்டி இல்லைன்னு சொல்லிட்டு அடிக்கடி என்ன வாங்கணும் என்ன பண்ணணுன்னால இங்கே தான் ஃபோன் பண்ணி கூப்பிடுவாங்க. மோஸ்ட்லி இங்கே இருக்கிறவங்க அந்த அளவுக்கு வரமாட்டாங்க. ஹஸ்பண்ட் வந்ததுலேருந்து அடிக்கடி கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க, இது வாங்கணும் அது வாங்கணும்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா வந்து உடம்பு சரியில்லாத டைமில் கூட பார்த்துருப்பீங்க நிறைய வீடியோஸில் என்னை தான் கூட்டிகிட்டு போக சொல்லுவாங்க. மோஸ்ட்லி நாங்கள் தான் கூட்டிகிட்டு போவோம். வேறு யாரும் வந்து அந்தளவுக்கு கேர் பண்ணிக்க மாட்டாங்க. நம்ம கேர் பண்ணுறதுனால அவங்க அதிகமாக வந்து நம்மக்கிட்டேயே எல்லாமே கேட்பாங்க. சரி நம்மளும் வந்து ஹஸ்பண்ட் வந்து அது வேணான்னு சொல்ல முடியாது, அவங்க கஷ்டமாக இருக்கிறதுனால கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவார். அவங்களும் வந்து அடிக்கடி வந்து கூப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. சரின்னு சொல்லிவிட்டு அதுவும் பழகிடுச்சு. அவர் காலையிலேயே நான் வந்து வெளியில் கிளம்பணும் அப்படின்னு சொன்னார். நான் எப்படி வந்தால் மறுபடியும் வந்து கஷ்டமாக இருக்கும் போயிட்டு வரதுக்குன்னா, இல்லை கொஞ்சம் பொருட்கள் வாங்கணும் அப்படின்னு சொல்லி கூப்பிடவே சரின்னு சொல்லி அவர் காலையில் ஒரு 11 மணி போல் இருக்கும். அப்போ தான் கிளம்புனார். கிளம்பிட்டு மறுபடியும் வந்து 2 மணிக்கு தான் வீட்டுக்கு வந்தார். மறுபடியும் புவனேஸ்வர் கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பினார். வீட்டிலேருந்து கிளம்பும் போது பெரிய பையன் வந்து ஃபோனில் வீடியோ எடுத்திருக்கான். நான் வந்து சொல்லியிருந்தேன் இடம் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு வீடியோ எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவன் வந்து வழியெல்லாம் வந்து வீடியோ எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்திருந்தான். இதெல்லாம் அந்த வீடியோ தான். அதுக்கப்புறமா வந்து புவனேஸ்வரில் அந்த இடம் பார்த்த எஸ்பிஐ பக்கத்தில் ஒரு இடம் இருக்குதுன்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு கடை வைக்கணும் அப்படின்னு சொல்லி தான் ஆசை. சரி நம்ம கொஞ்சம் அட்வான்ஸ் கம்மியாக இருந்தால் அங்கே கொடுத்து பார்த்துக்கலாம் அப்படின்னு நான் நினச்சிருந்தோம். ஆனால் இவங்க வந்து ரொம்ப அதிகமாக அட்வான்ஸ் சொன்னதுனால சரி கொஞ்சம் அட்வான்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கனால கம்மி பண்ணி கேட்டால் அவங்க வந்து இல்லைன்னு சொல்லதுனால சரி கொஞ்சம் கம்மியான காசு செலவு பண்ணி நம்ம வந்து ரோட் சைடில் ஒரு கேபின் மாதிரி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் பிளான் பண்ணியிருந்தோம். அதுவுமே வந்து இங்கே பேங்க் எதிரில் வந்து ஒரு இடம். இது வந்து இப்போ சிட்டிக்கு வந்த அப்புறமா மறுபடியும் வீடியோ எடுத்திருக்கான். 2 பேரும் ஹெல்மெட் போட்டுட்டு உட்காந்துட்டு கிளம்புனாங்க. 2 மணிக்கு வந்துட்டு வீட்டுக்கு 3 மணி போல் கிளம்புனார். மறுபடியும் நைட்டு வீட்டுக்கு வரத்துக்கு எவ்வளோ நேரம் ஆகும் தெரியாது அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தார். ஏன்னா 4-5 இடம் நான் சொல்லியிருந்தேன் அங்கே எல்லாமே பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிவிட்டு இந்த பிரிட்ஜ் பக்கத்தில் தான் வந்து கொஞ்சம் ரசூல்கர் அந்த பிரிட்ஜுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, நான் சொல்லியிருந்தேன். மேலே போனால் பலாசுனி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர் வரும், பிரிட்ஜ் அது. அதுக்கு கீழே வந்து ரசூல்கர், அதை தாண்டின வந்து ரசூல்கர்னு சொல்லுவாங்க. இது வந்து இண்டஸ்ட்ரியல் ஏரியா புவனேஸ்வரில் இருக்கிறது. இதுதான் பெரிய இண்டஸ்ட்ரியல் ஏரியா. மஞ்சேஸ்வர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒடிஷாலேயே மோஸ்ட்லி வந்து இண்டஸ்ட்ரியல் ஏரியாலாம் கிடையாது, இதுதான் பெருசு. அதுவும் ஒன்று தான். அந்த பக்கம்லாம் வேறு எங்கேயுமே வந்து பக்கத்தில் கிடையாது. இது ஒன்று தான். நம்ம வந்து சென்னையில் வந்து இப்போ நம்ம அம்பத்தூர் இல்லைன்னா வேறு இடம் இல்லைன்னா வேறு இடம் அந்த மாதிரி பார்த்துக்கலாம். ஆனால் வந்து அம்பத்தூரில் எவ்வளோ பெரிய இண்டஸ்ட்ரியல் ஏரியா. அதுக்கப்புறமா அது பக்கத்தில் நிறைய இடம் இருக்குது. இண்டஸ்ட்ரியல் ஏரியா கம்பெனின்னு சொல்லி எக்கச்சக்கமாக இருக்கும். நம்ம இப்போ திருவொற்றியூர் போரூர்லலாம் அவ்வளோ பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியல் ஏரியாஸ் இருக்குது. அந்த மாதிரி வேளச்சேரி எல்லா இடத்துலையுமே இருக்குது. ஆனால் இங்கே வந்து அந்தளவுக்கு கிடையாது. ஒடிஷாலேயே இருக்கிறதுல பெரிய இண்டஸ்ட்ரியல் ஏரியா அப்படின்னா இந்த மஞ்சேஸ்வர் தான் சொல்லுவாங்க. மஞ்சேஸ்வர் இண்டஸ்ட்ரியல் ஏரியான்னு சொல்லி செக் பண்ணாலே கூகுளில் காட்டும். அந்த இடம் தான் அந்தளவுக்கு வந்து இது மட்டும்தான் பெருசாக இருக்கும். மீதி வந்து பட்டியான்னு சொல்லி ஒரு இடம் இருக்குது, அது ரொம்ப தூரமாக இருக்குது. கிம்ஸ் மெடிக்கலுக்கு அந்த பக்கமாக அது ரொம்ப தூரம், அங்கே வந்து போக முடியாது. அது வந்து இவ்வளோ பெருசெல்லாம் கிடையாது, ஜஸ்ட்டு சின்னதாக தான் இருக்கும். அது வந்து நம்ம ஊர் சைடில் பக்கத்தில் இருக்கிற ஊர் மாதிரி தான் இருக்கும். அதனால தான் சரி இந்த ஏரியாவில் வந்து கடை போட்டால் நல்லா ஓடும்னு பார்த்தா எவ்வளோ பிஸியான ஒரு சிட்டி. கண்டிப்பாக நான் நிறைய வீடியோஸில் காமிச்சிருப்பேன் இந்த இடத்த எப்படி இருக்குதுன்னு சொல்லி.
ரொம்ப வந்து கஷ்டமாயிடுச்சு. ஹஸ்பண்ட் வந்து போயிட்டு தினமும் சுற்றிட்டு வர்றது ரொம்ப அவருக்கே வந்து கொஞ்சம் கால் வேறு சரியில்லை. அன்றைக்கி நான் வந்து ஸ்கூட்டிலேருந்து இறங்கும்போது தெரியாமல் ஸ்லிப் ஆகி ஸ்கூட்டியை தள்ளி விட்டுட்டேன். அவர் கால் மேலே குத்திக்கிட்டு காலில் வந்து கொஞ்சம் அடிபட்டுருச்சு, வலிச்சிட்டே இருந்தது. அதுலேயே வந்து அவர் இவ்வளோ தூரம் போயிட்டு வந்தார். என்னன்னு தெரியலை, நம்ம நேரமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கடவுள் ரொம்ப சோதிக்கிறாங்க. எவ்வளோ சோதித்தாலும் கைவிட மாட்டாங்கன்னு நம்புகிறோம். என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் வந்து மறுபடியும் கிளம்பியிருந்தார். ரொம்ப வந்து மனசு கஷ்டமாயிடுச்சு. வந்து இத்தனை நாள் ஆச்சு, கடையும் கிடைக்கல. கடை வந்து கடைன்னு சுற்றி ஒரு 15 நாள் ஆச்சு. ஆனால் வந்து எதுவுமே வந்து செட் ஆகலை. எல்லாமே வந்து அட்வான்ஸ் ஜாஸ்தி, 2 லட்சம் 2 லட்சம் சொல்கிறாங்க, 3.5 லட்சம் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சரி நம்ம 5 லட்ச ரூபா கண்டிப்பாக கையில் இருந்திருந்தால் நம்ம 1.5 லட்சம் கொடுத்துட்டு செட் பண்ணிக்கலாம் எல்லா பொருட்கள்லாம் வாங்கி. ஆனால் நம்மக்கிட்ட இருக்கிறதே வந்து இப்போ 1 லட்ச ரூபா லோனு, இன்னொரு 1 லட்ச ரூபா வந்து ஹஸ்பண்ட் ஒர்க் பண்ணதுனால கொஞ்சம் காசு வந்து கையில் இருக்குது. அதுவும் வந்து குடும்பம் ஜாயிண்ட் ஃபேமிலி, நான் பசங்க இங்கே, அம்மா அங்கே, அவரும் அம்மாவும் ப்ளஸ் வந்து மாமியார் மாமனார் அவங்களுக்கும் மாதம் காசு வந்து கொடுக்குறது எல்லாமே வந்து பார்த்துட்டு ப்ளஸ் இப்போ வண்டி வாங்கினது வேறு, இருந்த காசில் கொஞ்சம் வண்டியும் வாங்கிட்டோம். அதனால் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது காசு. இன்னொரு 1 லட்ச ரூபா வந்து இந்த மாதம் லாஸ்ட்டில் வந்து அந்த லோன் தரேன்னு சொல்லியிருந்தாங்க. அதுவும் கொடுப்பாங்க. அது மகளிரில். இன்னொரு இடத்துல ஒரு 2 லட்ச ரூபா சொல்லியிருக்கோம். அது வந்து கடை வச்ச அப்புறமா பொருட்கள்லாம் வாங்குறதுக்கு சரியாக இருக்கும். எல்லா பக்கமும் லோன் வாங்கி நம்ம கடை போடுறோமே, எப்படி ஓடுமா இல்லையா, கொஞ்சம் நாளைக்கு நம்ம கண்டிப்பாக கையில் இருக்கிற காசு கொடுக்கணும் இல்லையா. அதனால தான் வந்து நம்ம மொத்தமாக இவ்வளோ காசு ஆகும்னு சொல்லி ஒரு கணக்கு போட்டு வச்சுருக்கோம். ஆனால் ரொம்ப செட் ஆகாது. 2.5 லட்சம்லாம் அட்வான்ஸ் கொடுக்குற அளவுக்கு நம்மக்கிட்ட இல்லை. ப்ளஸ் வந்து 1.5 லட்சம்னா கூட கஷ்டம்தான். 1 லட்ச ரூபான்னா கூட கொஞ்சம் யோசிக்கலாம். யார்கிட்டையாச்சும் கொஞ்சம் கேட்டு கூட நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் கம்மி பண்ணுங்கள், கொஞ்சம் கேட்டு பண்ணலாம். ஆனால் இந்த ஏரியாவில் கம்மி பண்ண சான்ஸே இல்லை. டைரெக்டாக மினிமம் 1.5 லட்சம் சொல்கிறாங்க. அதனால் வந்து சரி வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் ரோட் சைடில் சின்ன சின்ன கடைகளாக பார்க்கலாம், ஒரு கேபின் மாதிரி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் மறுபடியும் வந்து ஹஸ்பண்ட் அன்றைக்கி கிளம்புனார். நானும் ஹஸ்பண்டும் போயிட்டு பார்த்துட்டு வந்தோம் இல்லையா. அன்றைக்கே வந்து அங்கே பார்த்தோம். ரோட் சைடில் கேபின்லாம் அவங்க முடியாதுன்னு சொன்னாங்க. இண்டஸ்ட்ரியல் ஏரியாவில் அதெல்லாம் வைக்க முடியாது, எங்கள் கடை முன்னாடி வைக்கக்கூடாது, உங்கள் கடை முன்னாடி வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நிறைய வந்து ஒரு மாதிரியாக பேசுகிறாங்க. ஏன்னா இங்கெல்லாம் வந்து அந்தளவுக்கு ஒரு ஏரியா வந்து பெரிய இண்டஸ்ட்ரியல் ஏரியா இல்லையா. அதனால் ஒன்று தான் இருக்குது. அதனால் யாரெல்லாம் சம்பாதிக்க முடியுமோ அவங்க மட்டும் சம்பாதிச்சு கொஞ்சம் வேறு மாதிரி இந்த ரவுடிசம் மாதிரி பண்ணுற மாதிரி இருக்குது. அதனால் வந்து நானும் வந்து ஹஸ்பண்ட் கிட்ட பரவாயில்லைங்க வேணாம், நம்ம ரோட் சைட்லேயே சின்னதாகவே கடை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சோம். இதுவே வந்து ஹஸ்பண்ட் சென்னை இடம் அப்படின்னாலுமே அவருக்கு அம்பத்தூரில் போரூர்லலாம் நிறைய பேர் தெரியும். யார்கிட்ட வேணால் சொல்லி அவர் வந்து ரெடி பண்ணிக்கலாம். பேசிவிட்டு ஒர்க் பண்ண இடத்துலலாம் அவர் மேலே ரொம்ப வந்து எல்லோரும் ரொம்ப நல்ல ஒரு மரியாதை அவர் மேலே. அதனால் எல்லாருமே நல்லா பார்ப்பாங்க. கிட்டத்தட்ட 20 வருஷம் சென்னையிலே இருந்துட்டார் இல்லையா. ஆனால் இங்கே வந்து பேச முடியல. அவர் இப்போ தான் வந்திருக்காருங்க. இதோ இந்த இடம் தான், இந்த SBI இதில் தான் இந்த இடம் இருக்கு இல்லையா. இது தான் கேட்டோம். அவங்க வந்து ஒரு 10,000 ரூபா போல் கரண்ட் கனெக்ஷன் கொடுக்குறதுக்கும் ப்ளஸ் வந்து மாதம் வந்து கொஞ்சம் காசு கொடுக்குற மாதிரியே சொன்னாங்க. கேபின் ஒரு 50,000 ரூபா போட்டு நம்ம போட்டாலுமே அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே வந்து நீங்கள் கேபின் மாதிரி போடாதீங்க, ஒரு தள்ளு வண்டி மாதிரி வைங்க. அப்போ தான் யாராச்சும் வந்து ஏதாவது சொன்னாங்கன்னா கூட நீங்கள் தள்ளிட்டு வேறு இடத்துல வச்சுக்கலாம். அப்படி வச்சுட்டு நம்ம தள்ளிட்டு எடுத்துகிட்டு போகிறத எப்படிங்க, அதுக்கு எதுக்கு இவங்களுக்கு காசு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டேன். அதுக்கு வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கெல்லாம் கடை போட பர்மிஷன் கிடையாதுங்க. அதுவும் இல்லாமல் மெயின் ரோடு 2 ஊர் வந்து இது ஊருக்குள்ளே இருக்கிறது வந்து 2 ஏரியா பசங்க வந்து தனித்தனியாக கேங்கில் இருக்காங்க. ஒருத்தவங்க கிட்ட கமிஷன் கொடுத்தா இன்னொருத்தவங்க வந்து பிரச்சனை பண்ணுவாங்க, இன்னொருத்தர்கிட்ட கமிஷன் கொடுத்தா இன்னொருத்தர் பிரச்சனை பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் எதுக்குங்க இங்கே கடை போட்டு பிரச்சனை வந்தால் எப்படி அப்படின்னு கேட்டால், அதனால தான் வந்து நாங்கள் மாதம் நீங்கள் காசு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. இவ்வளோ ரிஸ்க் எடுத்து இங்கே கடை வச்சு அப்புறம் ஏதாவது பிரச்சனைனா நம்ம தள்ளிட்டு போகிறதுக்கு எதுக்குங்க இங்கே கடை வைக்கணும். சரி ஓகே இங்கே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அதோட பக்கத்தில் வந்து நிறைய கடை இருக்குது. சரி இங்கேருந்து இண்டஸ்ட்ரியல் ஏரியாக்குள்ளே அங்கேருந்து கிளம்பியிருக்காங்க. அதுக்கப்புறமா வெளிச்சம் இருக்கும்போதே தான் இங்கேருந்து மறுபடியும் இண்டஸ்ட்ரியல் ஏரியாக்குள்ளே போயிருக்காங்க. அந்த இண்டஸ்ட்ரியல் ஏரியாவில் போனால் லைனில் ஃபுல்லாக வந்து அதாவது ஒடிசாவில் ஒரு பொருள் அதிகமாக இருக்கும்னு நான் சொல்லியிருப்பேன். அந்த பொருள் ரோட் சைட்லேயே வந்து எல்லோரும் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி அவர் சொன்னார். என்னங்க இந்த மாதிரி ஏரியாவில் எப்படி கடை போடுறது அப்படின்னு கேட்டால், அதெல்லாம் இங்கே இருட்டாக இருக்குது, இப்போதைக்கு கடை இல்லைன்னு சொல்லி தான் எல்லோரும் உட்காந்துருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கடை போட்டிங்கன்னா எல்லோரும் வரமாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் கடை போட்ட அப்புறமா அவங்க வந்து பிரச்சனை பண்ணுறதுக்கா அப்படின்னு கேட்டது எனக்கு வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இந்த இடத்துல அழறதா சிரிக்கிறதா அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன். என்னடா இது, எந்த பக்கம் போய் எந்த கிளையை பிடிச்சாலும் உடையிற மாதிரி இருக்கே அப்படின்னு தான் மனசுக்குள்ளே தோணுச்சு. ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வந்த அப்புறமா அவர் காலுமே வலி, மனசே சரியில்லை. ரொம்ப வந்து
அந்த இண்டஸ்ட்ரியல் ஏரியா உள்ளலாம் ஒரு வீடியோ கூட எடுக்கல. அவ்வளோ இருட்டாக இருந்துச்சு அந்த ஏரியா. கரண்ட் கனெக்ஷன் கொடுப்பாங்க, அதே சேம் மெத்தட் தான் சொல்கிறாங்க. ஆனால் இண்டஸ்ட்ரியல் ஏரியா லாரி எல்லாம் ரொம்ப நிற்குது, போயிட்டு வர்றது அப்படிலாம் இருக்கும். அது வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்காது அப்படின்னு சொன்னார். சரின்னு சொல்லிட்டு மனசு கஷ்டமாயிடுச்சு. வீட்டுக்கு வரும்போது 10 மணி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் எங்கள் மாமியார் வேறு மத்தியானம் அவங்க வீட்டுக்கு போயிட்டு வந்தார், நாத்தனார் வீட்டுக்கு. அப்போயே வாங்கன்னு சொன்னால் எங்கள் மாமியார் இல்லை இப்போ நான் தூங்குறேன், சாயந்தரமா வரேன்னு சொல்லிட்டாங்க. சாயந்தரமா வா, மறுபடியும் நான் வரணுமா, நான் வெளியில் போயிட்டு வரேன்னு சொன்னால், அப்போ வரும்போது அப்படியே என்னையும் கூட்டிகிட்டு வீட்டுக்கு வந்துடுன்னு சொன்னாங்கனால அவர் மறுபடியும் அங்கே போயிட்டு எங்கள் மாமியாரை கூப்பிட்டுக்கிட்டு நைட்டு வீட்டுக்கு வரும்போது 10 மணி. வீட்டில் வந்து வேறு யாராச்சும் அந்த மாதிரியெல்லாம் சொன்னாங்கன்னா எல்லோரும் அவாய்ட் பண்ணிவிடுவாங்க. அதெல்லாம் ஏன் அத்தனை முறை வரணும், நீ இப்போயே வான்னு சொல்லி கம்பல் பண்ணி கூப்பிடுவாங்க. ஆனால் என் வீட்டுக்கார் வந்து எதுவும் சொல்ல மாட்டார். சரி அம்மா வந்து தூங்குறாங்க, தூங்கட்டும், அவங்க எப்போ தோணுதோ அப்போ வரட்டும் அப்படின்னு சொல்லி நினைப்பாரு. அதை வந்து அவங்க ரொம்ப அட்வான்டேஜ் எடுக்கிறாங்களோ அப்படின்னு சொல்லி எனக்கு தோணும். மீதி யாரும் வந்து அந்தளவுக்கு கண்டுக்கவே மாட்டாங்க. அவங்கவுங்க பாட்டுக்கு அவங்கவுங்க இருந்துப்பாங்க. ஆனால் ஹஸ்பண்ட் வந்து எல்லா விஷயத்துலையுமே காசில் சரி, எல்லாத்துலேயும் சரி, ஹஸ்பண்ட் வந்து சரி நம்மளால் முடிஞ்சதை பண்ணலாம், நல்லதே செய்யலாம் அப்படி தான் நினைப்பாரு. அதனால் வந்து ரொம்ப வந்து அதிகமாக எல்லோரும் அந்த மாதிரி பண்ணுவாங்க. சரின்னு சொல்லி நானும் அவருக்கு பிடிச்ச மாதிரி நம்மளும் இருக்கணும்னு சொல்லி நானும் எதுவும் சொல்ல மாட்டேன். சொன்னால் வந்து அவருமே வந்து சம்டைம்ஸ்லாம் அம்மா அப்பாவை மட்டும் எதுவும் சொல்லவே கூடாது. சொன்னால் வந்து சண்டை போடுற அளவுக்கு வந்துடுவார். பெற்றவங்க தான் வந்து ஃபஸ்ட்டு அவங்கள தான் முதல்ல பார்க்கணும், அதனால் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லுவார். இப்போ கூட இந்த சண்டை பிரச்சனைன்னு சொன்ன உடனே எனக்கு என்ன பயம்னா, இவருக்கு வந்து ஃபஸ்ட்டு மாமனார்கிட்ட கடைக்கு விற்க போகிறோன்னு சொன்ன உடனே அவர் பிரச்சனை இல்லாத இடமா பாருங்கன்னு சொன்னாங்க. அதனால தான் ஒரு பயமாக இருக்குது. அதுவும் இல்லாமல் நமக்கு தெரியாத ஏரியா, இங்கே வந்து நம்ம கடை வச்சு ஏதாவது பிரச்சனை வந்துருச்சுன்னா ரொம்ப கஷ்டமாயிடும். அது ஒரு பக்கம் யோசிக்க வேண்டியாயிடுச்சு. அதுக்கப்புறம் எங்கள் மாமியாரை கூட்டிகிட்டு வந்ததுனால நான் போய் காலில் விழுந்துட்டு வாங்கன்னு சொல்லிட்டு கதவு திறந்து விட்டேன். 10 மணி அப்போ. சரி என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். எல்லாம் கடவுள் கையில், எல்லாம் நல்லதே நடக்கும்னு நம்புவோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இல்லையா சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாகவும் பத்திரமா வருங்க. நன்றி, வணக்கம்.